ஒரு ஆள் என்னன்னா விவாதிக்க கூப்பிடாதுன்னு ஓடுறாரு, இன்னொரு ஆள் என்னன்னா வெளியே போயிட்டாரு, நான் ஆய்வு பண்ணேன் அதனால வெளியேறி விட்டேன் அப்படின்றாரு. என்ன ஆய்வு பண்ணீங்க? ஆய்வு பண்ணேன் சொல்ல மாட்டேன். என்ன ஆய்வு பண்ண? ஆய்வு பண்ணினேன் சொல்ல மாட்டேன். என்ன ஆய்வு பண்ண? ஆய்வு பண்ணினேன் சொல்லுவேன், இனிமேல் சொல்லுவேன். இதுதான் நிலைமை, பார்த்துக்கிறங்க. இதுல கொள்கைக்காக கூட்டமா, கொள்கை குன்றுகளாம் விளங்கி போச்சு. எப்படிப்பட்ட பேச்சுன்னு பாருங்க. அப்ப இவர் விவாதத்துக்கும் வர மாட்டீங்க, உங்க ஆய்வு என்ன லட்சணன்றதையும் எடுத்து வைக்க மாட்டீங்க. நீங்க ஆய்வு பண்றேன்ற பேர்ல ஆய்வு பண்ணி வச்சதையெல்லாம் நாங்க கிளின்னு கிழிச்சாலும் பதிலும் சொல்ல மாட்டீங்க. இதுதான் இவர்களுடைய இந்த கள்ள சலவு கும்பலுடைய நிலைப்பாடு என்பதையும் மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுல மறுப்பு கொடுத்தா ஜெயிச்சிடலாமா, மறுப்பு கொடுத்தா நீங்க சரியான ஆள் நிறுத்தமா அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு கொடுக்கறத கூட பேசிக்கிட்டு இருக்காரு இப்ப. அப்ப இதுல இருந்து ஒரு மனுஷன் புரியணுமா இல்லையாங்க சகோதரர்களே? ஏன் இவங்க புரியாம மறுபடியும் எப்ப பார்த்தால் மறுப்பு மறுப்பு, எப்ப பார்த்தால் மறுப்பு மறுப்பு, எப்ப பார்த்தால் மறுப்பு மறுப்பு, எப்ப பார்த்தால் மறுப்பு மறுப்பு? மறுப்பு கொடுத்தா ஜெயிச்சிட முடியுமா? கொடுங்க கொடுங்க. மறுப்பு கொடுக்கறத விட வெறுப்பாகி போச்சு போல. அவ்வளவு பொறுப்பா பேசுறா, மனசுல நினைப்பா. நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க இந்த வீடியோல மறுப்பு தானே கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்ப மறுப்பு கொடுத்துக்கிட்டே சொல்றாரு, மறுப்பு கொடுத்தா ஜெயிச்சிடலாமா? கொடுங்க, மறுப்பு கொடுங்க. என்னமோ ரொம்ப வெக்ஸ் ஆகி போயிட்டாங்களாம், அப்படி காட்டுறாரு. மறுப்பு கொடுங்க கொடுங்க, மறுப்பு கொடுங்க அப்படின்றாரு. அப்ப மறுப்பு கொடுக்காம என்ன கொடுப்பாங்க? மணி கொடுப்பாங்களா? அது எதுவும் எதிர்பார்க்குறீங்களா? என்ன சொல்ல வர்றீங்க? என்னத்தை கொடுக்க சொல்றீங்க? அப்ப நீங்க அவ்வளவு பொய்யான விஷயங்களை அள்ளி விடுவீங்க, அடுக்கடுக்கா ஆதாரத்தை வச்சு கிழிக்கணும்ல, உங்களை முகத்திரை கிழிக்கணுமா இல்லையா? அதுக்கு தான் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். அது கூட இவருக்கு வெறுப்பாக இருக்கிறது, பார்த்துக்கிறங்க.